அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரம் இருக்குங்க. நான் வந்து அப்படியே செய்திகள பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு செய்தி கண்ணுல பட்டுச்சு. அத பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். கடும் அதிர்ச்சி. "அப்புறம் ஏன்டா அத பத்தி பேசல?" அப்படிங்கிறீங்களா? அது மறந்து விட்டேன். இப்ப எதுக்கு மறுபடியும் அத பத்தி பேசுற? அப்படிங்கிறீங்களா? அது நேத்து மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த செய்தி கண்ணில் பட்டதா, மீண்டும் கடும் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். அதனால தான் அத பத்தி பேசுறேன். என்ன அப்படின்னாங்க, பாருங்க. கேட்டா நீங்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அ பா பாம்பு அப்படின்னு போட்டிருக்குது. நெல்லையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அவர் அமர இருந்த இருக்கையின் அருகில் கட்டுவிரியன் பாம்பு இருந்ததால் பரபரப்பு. பாத்தீங்களாங்க? ம். கட்டுவிரியன். அதுவும் சாதாரண பாம்பு இல்ல. அச்சச்சோ! இவரா? பயங்கரமான ஆளாச்சே! என்பது போன்ற ஒரு பாம்புங்க. இந்த விரியரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர வந்து நான் சொல்றத விட அதுக்குன்னே ஒரு நிபுணர் இருக்காரு. அவரு சொன்னாருன்னா இன்னும் தெளிவா இருக்கும். எவ்வளவு ஆபத்தானவர் இந்த விரியர் அப்படின்னு சொல்லி கேளுங்களேன். விரியன் பாம்பு கொடூரமானது, கொடும் நஞ்சு நிறைந்தது. உண்மை. தோழர் திருமாவர்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. நாகப்பாம்பு கடிச்சா அது கடிக்கிற இடத்த பொறுத்துங்க. ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா காப்பாத்திரலாமா. கண்ணாடி விரியன் கடிச்சிச்சுன்னா 1 1/2 மணி நேரத்துக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா காப்பாத்திரலாமா. ஆனா இந்த கட்டு விரியர் இருக்காருல்ல, இவன் ரொம்ப மோசமானவருங்க. இவரு கடிச்சாருன்னா 45 நிமிஷத்துக்குள்ள கொண்டு போலன்னு வச்சுக்கோங்க. அப்படியே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வழியா ஏறி மண்டைக்கு போய் டமார். அப்படிப்பட்டவர் இவரு. அவரு பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் உட்காருவதற்கு தயாராக இருந்த இருக்கையின் அருகே இவர் தயாராக இருந்திருக்கிறார். இப்படி ஒரு விஷயம் வந்து எப்படியோ கண்ணுல பட்டு கடைசி நிமிஷத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் தப்பிச்சிருக்காரு. உட்கார்ற இடத்த குறி வச்சு விரியர் காத்து கொண்டிருந்திருக்கிறார். ஐயா ஸ்டாலின் ஐயா, எனக்கு என்னமோ இது தப்பா படுது. இந்த முருக பக்தர்களை நீங்க வந்து ரொம்ப துன்புறுத்தினால உங்களுக்கு வந்து மிருக தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்திருக்குமோ அப்படின்னு தோணுதுங்க ஐயா. இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல நீங்க பண்ண சில வேலைகளை பார்த்து முருகர் ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாரோ அப்படின்ட்டு தோணுதுங்க ஐயா. அதனால அது என்ன பரிகாரம் பண்ணணுமோ ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. ஆமா, எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் சொல்றேன். அனிமல்ஸ் பூரா நம்மளை டார்கெட் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். அவ்வளவுதான். ஆமா. அடுத்ததாக முக்கியமான ஒரு செய்திக்குள்ள போயிடலாங்க. வைப் வித் எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லி இந்த கலர் சட்டை தான் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. எப்படி பார்த்தீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் பார்த்துருக்க மாட்டீங்க? ஏன் அப்படின்னா அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே தெரியாது. எப்போ வந்துச்சு, எப்போ போச்சு, யாருக்கு தெரியும்? ஏங்க வைப் வித் எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களோடு யூத்தை கவர் பண்ணுறதுக்காக இளைஞர்களோடு விளையாட்டு வீரர்களோடு சேர்ந்து உரையாடினார். அதில் அவருடைய கிரிக்கெட் அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கில் நாங்கள் கிரிக்கெட் ஆடுவோம் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசினார். அதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. இப்போ அது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறீங்களா? அந்த அளவுக்கு அது ஹிட் ஆச்சுங்க. ஆமா, நடந்திருக்குது போன வாரம். ஆனா உங்களுக்கு தெரியல. இப்படி பெருத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சி பெரிதாக யாராலும் கவனிக்கப்படாமல் கண்டுகொள்ளப்படாமல் போன காரணத்தினால் இந்த மாதிரி இன்னொரு 10 நிகழ்ச்சி நடத்தலாம், 10 டிஃப்ரெண்ட் வைப்ஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்த பேனா நிறுவனம் எங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய திட்டத்தை கைவிட்டு விட்டதாக ஒரு செய்தியை பத்திரிகையில படிச்சேங்க. ஆமா, என்னன்னு தெரியல, தொட்டதெல்லாம் ஃபிளாப் ஆயிட்டே இருக்குது. வைப் வித் எம்கேஎஸ் ஃபிளாப் ஆச்சா? அதுக்கு முன்னாடி என்ன நடத்தினாங்க? வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி நாங்க ஒண்ணு ஆரம்பிச்சு, இந்த பெண்களை எல்லாம் நாங்க வந்து முன்கூடியே ரிஹர்சல் எல்லாம் பண்ணி மேடையில கூப்பிட்டு வந்து ஐயா ஸ்டாலினை பத்தி புகழ்ந்து பேசுற மாதிரி பெண்களை பயங்கரமா எம்பவர் பண்றாரு அப்படின்ட்டுலாம் நாங்க பேசி ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அதுவும் பயங்கரமான ஃபிளாப் ஆயிருச்சு. இத்தனைக்கு சத்யராஜ்லாம் வந்து அந்த கூவுனாரு. சத்யராஜ் அவருடைய மகள் வந்து இன்னும் சொல்லப்போனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் திமுகவில் இருக்கிறேன் என்பதை நினைக்கிறதற்கு பெருமையாகவும் கர்வமாகவும் இருக்கிறது ஒரு பெண்ணாக அப்படின்ட்டுலாம் சொல்லி பேசினாங்க. ஆனாலும் அது பெண்கள் மத்தியில் சுத்தமாக எடுபடவில்லை. காரணம் என்ன? அங்க ஒரு பக்கம் வெல்லும் தமிழ் பெண்கள் நடத்திக்கிட்டே இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்களை விரட்டி விரட்டி அடிக்கிறது. இந்த பக்கம் செவிலியர்கள் அவங்களுடைய சம வேலை, அவங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு வந்தாங்கன்னா அவங்கள ஒரு பக்கம் விரட்டுறது. இந்த பக்கம் ஆசிரியர்கள் அவங்க வந்து எங்களுக்கு வேலைக்கேற்ற ஊதியம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்கள இப்படி 3 திசையிலும் பெண்களை ஐயா ஸ்டாலின் அவர்கள் உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன், உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன், எந்த ஜில்லாவுக்கு போனாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொம்பளைகளை பூரா விரட்டி விரட்டி அடிச்சு கைது பண்ணிக்கிட்டு இருந்தா, பண்ணிவிட்டு அப்புறம் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு நிகழ்ச்சி மட்டும் நடத்தினா அப்புறம் எப்படி பெண்கள் ஏத்துப்பாங்க? அதனால அதுவும் ஃபிளாப். சரி, வேற என்ன? அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா, இதுங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சி நாங்க நடத்தி, இந்த சாம்பார்லாம் டேஸ்ட் பண்ண வச்சோம் டிடிய. அதுவும் யாரும் கண்டுக்கல. ஏதோ நம்ம சொல்லி தான் மக்களுக்கு தெரிஞ்சுச்சு. ஆமாவா? அப்படி ஒண்ணு நடந்துச்சா? இஸ் இட்? அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டாங்க. அதுக்கும் முன்னாடி என்னப்பா அப்படின்னா, பிரம்மாண்டமா நாங்க ஒண்ணு கையில எடுத்தோமே. என்னது? ஓரணியில் தமிழ்நாடு. ஞாபகம் இருக்குதா? ஐயா ஸ்டாலின் அவர்கள். அந்த டைம்ல வந்து அப்போலோ மருத்துவமனையில கூட அனுமதிக்கப்பட்டிருந்தாரு.
அப்போ ஒரு வீடியோ கூட விட்டுருந்தாரு. என்னுடைய உடன்பிறப்புகள் அங்கே களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது என்னால் இங்கே ஆஸ்பத்திரியில் உட்கார முடியல. அவங்கெல்லாம் அவ்வளோ கடுமையாக கஷ்டப்பட்டு கழகத்துக்காக உழைச்சிட்டு இருக்கும்போது நான் எப்படி இங்கே இருக்கிறது? அதனால் நான் கிளம்பி வர்றேன். நான் ஆஸ்பத்திரியில் இருக்க மாட்டேன். ஏன்னா உடன்பிறப்புகளுடைய இந்த கடின உழைப்பை பார்த்து நான் வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்லி வீடியோ போட்டிருந்தார். ஞாபகம் இருக்குதா? ஆமாங்க, ஓரணியில் தமிழ்நாடு. அதாவது ஒரு தொகுதிக்கு 30% வாக்காளர்களை திமுக உடன்பிறப்புகளாகவே இணைத்து அவங்க வீட்டில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டிடணும். ஞாபகம் இருக்கா? சில வீடியோஸில் உடன்பிறப்புகள் விட்டாங்களே, தமிழ்நாட்டுக்கு ஐயா ஸ்டாலின் தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. மதவாத சக்திகளுக்கும் சாதியவாத சக்திகளுக்கும் பிளவாத சக்திகளுக்கும் தடுப்பு காவல் வந்து திமுக மட்டும்தான் என்று நினைக்கிறீர்களா? ஆமாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 கேள்வி கேட்டு அப்போ போர் கையெழுத்து, இந்த அப்படி செங்கல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வெள்ளி வந்து வடிவேல் கிட்ட வித்துட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போயிடுவாங்க. இப்படிலாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதில் ஒரு தொகுதிக்கு 30% அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணி 1 கோடி பேரை வந்து நாங்கள் ஆல்ரெடி இணைச்சிட்டோம் திமுக உடன்பிறப்புகளா. இந்த 1 கோடி பேர் ஓட்டு போட்டாலே நமக்கு போதும் இல்லை, இது போக மீதி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அது இது அப்படின்னு ஓட்டு வந்தால் முடிவு வச்சு அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்க, அது எவ்வளோ பெரிய ஃப்ளாப் ஆயிருக்குது அப்படின்றதுக்கான ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கிறது. அதை பார்த்து தாங்க ரொம்ப வேதனை அடைஞ்சேன். இருங்க, உங்கள் கூட நான் அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இதை பாருங்க, தெரியுதா? ஆமாம், என்னை ஏமாத்திட்டீங்க கொதித்த ஸ்டாலின், அதுதான் தலைப்பு. இது இப்படி படிக்கலாமா, இல்லை என்னை ஏமாத்திட்டீங்க கொதித்த ஸ்டாலின் அப்படி படிக்கலாமா? ஆனால் ஐயாவுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை கீழே போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு உத்தமபுத்திரன் படத்தில் இவரு பண்ணார்ல விவேக், அந்த மாதிரி தான் ஃபேஸ் வச்சுருக்காரு. அப்போ அந்த மாதிரி தான் அவர் ஐயா வந்து என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. என்னன்னா, பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழகத்தில் நடந்து வரும் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதில் அடுத்து கூடுதல் தகவல்கள் தான் ரொம்ப முக்கியங்க. மொத்தத்தையும் படிக்க மாட்டேன், ஏன்னா மொத்தத்தையும் படித்தா ரொம்ப நேரம் போகும். ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அனைத்து தரப்பினரையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. குறிப்பாக ஆளும் திமுகவுக்கு இதில் பெரிய ஷாக்கு. என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே தாண்டா இருக்குது எங்கள் உடன்பிறப்புகளுடைய அந்த சூது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை பணியை முன்னெடுத்தது கட்சி தலைமை. ஆமாம், உண்மை. இந்த நிலையில் இந்த இடத்த கவனிங்க, அந்த திட்டத்தின் கீழ் கட்சி உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்ட பலரும் இறந்து விட்டதாகவும் இடம்பெயர்ந்து விட்டதாகவும் கணக்கு காட்டப்பட்டு எஸ்ஐஆர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். உடன்பிறப்புகள் வந்து அப்படி இழுத்து உள்ள போட்டாங்கய்யா 1 கோடி அப்படின்னாங்கல்ல. எஸ்ஐஆர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் செத்து போயிட்டாங்க, எல்லாம் வந்து இடம்பெயர்ந்து போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அதில் பாதி தூக்கி போட்டாங்களாம். அவர்களுக்கு இப்பொழுது வாக்குகளே இல்லை என்பதால் என்னதான் நடக்கிறது? நீங்கள்லாம் உண்மையாகவே உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டீர்களா, இல்லை என்னை ஏமாத்திட்டீங்களா என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கொதித்து விட்டார் முதல்வர் ஸ்டாலின். ஆமாம், வீடியோ கான்ஃபரன்சிங் கூட்டம் ஒன்று நடந்துச்சு சமீபத்தில். அதில் வந்து ஓரணியில் தமிழ்நாடு பணியையும் எஸ்ஐஆர் பணியையும் சரிவர செய்யாத நிர்வாகிகள் மீது கடும் அப்செட்டில் இருக்கிறார் என்கிறார்கள் திமுக சீனியர்கள். என்ன நடந்திருக்குது அப்படின்னா, எங்கள் உடன்பிறப்புகள் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் நாங்கள் போய் ஆள் சேர்க்கணுமா? ஓ, எங்களுக்கே ஹார்ட் ஒர்க் வைக்கிறீங்களா? இப்போ நான் இதெல்லாம் நடந்து எனக்கு வேர்வை வரணுமா? ஓஹோ, நாங்கள் பண்ணுறோம் பாரு ஐடியான்னு சொல்லி ஏற்கனவே இவங்ககிட்ட ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, அதில் அது ஓடிபி வேறு தேவையில்லைன்னு சொல்லி ஓடிபி வாங்கக்கூடாது வேறு ஒரு உத்தரவு வந்துச்சா இன்னும் ஈஸியாக போச்சு. எடு, நாமளாக பார்த்து போட்டுக்கிறது தான். இந்த தொகுதியில் இவரெல்லாம் நாங்கள் சேர்த்துட்டோம், இந்தாங்க பிடிங்க, எங்கள் தொகுதியில் வேலை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கும் 5 நாட்களில் 60 லட்சம் பேர், 10 நாட்களில் 75 லட்சம் பேர், 15 நாட்களில் 1 கோடி பேர் சேர்க்கப்பட்டு விட்டனர். உடன்பிறப்புகளா இப்படித்தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் சந்தோஷப்பட்டார்ல. ஆனால் உடன்பிறப்புகள் இப்படி ஃபில்லப் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. அதில் யார் உயிரோடு இருக்கிறாங்க, யார் செத்து போயிட்டாங்க, யார் இடம் பெயர்ந்து போட்டாங்கன்றத பற்றிலாம் உடன்பிறப்புகள் கவலைப்படலை. ஏன்னா வீடு போல எல்லாம் உட்காந்த இடத்துல ஃபில்லப்பு. இப்படி நடந்ததில் பாருங்க, ஓகே, இந்த மாதிரி நடந்துச்சு, கடந்த 7 மாதங்களுக்கு முன்னாடி இது நடத்த சொன்னார் அப்படின்லாம் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? இதில் முக்கியமான ஒரு இடத்த ரவுண்ட் அப் பண்ணி வச்ச இருங்க. கழகத்திடமே கண்ணாமூச்சி இறங்கி ஆடிய நிர்வாகிகள். உண்மையில் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை தான் மலை போல நம்பியிருந்தது திமுக தலைமை. அதில் உறுப்பினராக சேர்க்கப்பட்ட பலரும் இறந்து போய்விட்டதாகவும் இடம்பெயர்ந்து விட்டதாகவும் வரைவு வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட்டிருப்பது அந்த கட்சி தலைமைக்கு பெரிய அளவில் அதிர்ச்சியை தந்திருக்கிறது. ரைட்டு, இப்படி பூத்து வாரியாக கணக்கிட்டு பலமான தொகுதிகளை அடையாளப்படுத்தி வைத்திருந்தது திமுக. இவங்க கொடுத்த லிஸ்ட்டு, ஓரணியில் தமிழ்நாட்டில் நாங்கள் கொடுத்துட்டோம் சேர்த்துட்டோம் தலைவரே அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்கல்ல, அதை நம்பி
அதை வச்சு இந்த இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அப்போ ஒரு 168 தொகுதி நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற தொகுதி அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் கொடுத்த அந்த ஓரணியில் தமிழ்நாடு லிஸ்ட்டை வச்சு இவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சிருந்தாங்களாம். இந்த தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருவோம், இதெல்லாம் பலமான தொகுதிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். கடைசியில் பார்த்தா அதில் தான் எல்லாம் வந்த உடனே போயிடுச்சு இல்லை, எஸ்ஐஆர் வந்த உடனே. இதைத்தான் விடிய விடிய ஒட்டினீர்களா என்று பறவை முனியம்மா பந்தாடுவதை போல ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையின் உண்மை முகத்தை பந்தாடி விட்டது எஸ்ஐஆர். அதில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஃபேக்டர் என்னன்றதை பற்றி பேசுகிறாங்க பாருங்க. நம்மிடம் பேசிய அறிவாலய சீனியர்கள் சிலர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5000 வாக்குகளுக்கு குறைவாக 23 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. புரிஞ்சா? 5000 வாக்குக்கும் கம்மி வித்தியாசத்தில் 23 தொகுதி. இந்த முறை எஸ்ஐஆரின் தாக்கம், விஜய் அரசியல் என்று உள்ளிட்ட காரணங்களால் வாக்கு வித்தியாசம் 1000க்கும் குறைவாக கூட பல தொகுதிகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த வேலையை உருப்படியா பண்ணாம எங்க உடன்பிறப்புகள் எங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டாங்க, கழகத்திடமே கண்ணாமூச்சி ஆடிவிட்டார்கள் கழக உடன்பிறப்புகள் அப்படின்ட்டு. திமுக கிட்டேயே திருட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியம். ரைட்டு. இதுல கூடுதலா ஒரு சம்பவம் என்னன்னா, முதல்வரின் தொகுதியான கொளத்தூரில் மொத்த வாக்காளர்களாக 2.9 லட்சம் பேர் இருந்தனர். ஓகே, இதில் 1,03,000 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்ஐஆரில் நீக்கப்பட்ட பிறகு இப்பொழுது ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,87,000 சுருங்கிவிட்டது. இதில் வேடிக்கை என்னவென்றால், சும்மா சிரிக்காம தானே பேசணும், சோகமான விஷயத்தை போய் சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஐயா ஸ்டாலினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, தலைவரை 1,10,000 பேர் நம்ம கொளத்தூர் தொகுதியில் மட்டும் நாங்கள் ஓரணியில் தமிழ்நாடு மூலமாக சேர்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. சுமார் 1,10,000 பேர் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் கட்சி உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டனர். அப்படி பார்த்தால் முதல்வர் தொகுதியில் உள்ள 60% வாக்காளர்கள் திமுக உறுப்பினர்கள் தான் இருக்க வேண்டும். இது சாத்தியமா என்ற கேள்வி முதலமைச்சருக்கு அப்போ வந்துச்சான். இருந்தாலும் உடன்பிறப்புகள் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா சாத்தியம்தான் அப்படின்னு நினைச்சிருக்காங்களாம். இதெல்லாம் உண்மையான வாக்காளர்களா இல்லை தன்னை குசிப்படுத்துவதற்காகவா என்று யோசித்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது இதை பார்த்த உடனே கன்ஃபார்மாக வேலை பார்த்துட்டாங்க என்பதை கன்ஃபார்ம் செய்து கொண்டார் அப்படிங்கிறது நம்ம மூலமாக தெரிய வருது. இதுக்கு உடன்பிறப்புகள் கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் ஃபுல்லாக வேலை வைக்கிறாங்க, ஒர்க் டென்ஷன். சும்மா எதையாச்சும் வந்து இந்த டேட்டா என்ட்ரி வேலை மாதிரி, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற வேலை மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தால் எங்களுக்கும் கோவம் வருமா வராதா, அதனால தான் இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கடுப்பாயிட்டு, அதில் பாருங்கள், திமுகவுக்கு வலுவாக இருக்கும் தொகுதிகளை நாங்கள் வலுப்படுத்தி வச்சிருந்தது தலைமை. அதில் 168 தொகுதிகளில் 10% திமுக உறுப்பினர்கள் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டிருக்கிறார். இப்போ 168 தொகுதி தான் நம்ம ஜெயிக்கிற தொகுதி, நல்ல வாய்ப்பு இருக்கிற தொகுதி. 168 தொகுதி இவங்க எடுத்து வச்சிருந்தாங்கல்ல, இந்த ஓரணியில் தமிழ்நாடு மூலமாக கிடைச்ச அந்த டேட்டாவை வச்சு அந்த 168 தொகுதியிலையும் குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு 10% ஓட்டு நீக்கப்பட்டிருக்குது. அது எது, இவங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு எடுத்து கொடுத்த வாக்குகளில் 10% நீக்கப்பட்டிருக்குது, திமுக வரப்போற ஓட்டு அப்படின்னு சொன்ன ஓட்டுகளில். இனி எப்படி இந்த கணக்கை வைத்து வியூகம் அமைப்பது, எப்படா நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது, நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கிற வேலையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி தலையை பீத்து கொண்டிருக்கிறதாம். இப்பொழுது கரண்ட்லி அதுதான் போயிட்டு இருக்குதாம். அதனால் இந்த நிர்வாகிகளை நம்பி தலைமை போட்டு வைத்திருந்த திட்டமெல்லாம் தவிடுபொடியாகிவிட்டன என்கின்றனர் வருத்தத்துடன். இதெல்லாம் யாருன்னா உடன்பிறப்புகளே சொல்கிறாங்களாங்க. இப்படியாக நீள்கிறது இந்த செய்தி, இந்த வாரம் ஜூனியர் விகடனில் வந்த செய்தி. அதனால் ஃப்ளாப் அப்படின்னா நம்ம வந்து வைப் வித் எம்கேஎஸ் ஃப்ளாப் ஆனது பரவாயில்ல, அது மீடியா அளவில், சோசியல் மீடியா அளவில் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் வெல்லும் தமிழ் பெண்கள் ஃப்ளாப்பு. அதுக்கு முன்னாடி நடத்தின இன்னும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி, அதுவும் ஃப்ளாப்பு. அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் இது அடிமடியிலேயே கை வச்ச மாதிரி உடன்பிறப்புகளே ஊழல் பண்ணி ஃப்ளாப் பண்ணி விட்டுருக்குறாங்க. அதனால் ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 10% திமுக ஓட்டு காலியாக வர மாதிரி வேலை பார்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்பொழுதைக்கு கரண்ட்லி திமுக அந்த மனநிலையில் இருக்குது. இது எல்லாத்தையும் சரி கட்டுவதற்காக பொங்கலில் நாங்கள் கம்பேக் கொடுக்கிறோம், வர்றோம் பாரு பொங்கல் பரிசோட அப்படின்னு சொல்லி திமுக தயாராகி கொண்டிருக்கலாம். என்ன பண்ண போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.